Solve Yeah. solve the equation கேட்டிருக்காங்க. ஓகே. சரி எப்படி சால்வ் பண்ணுவீங்க? First sin and cos x multiplied பண்ணு சேர்த்து maybe. ஓகே. And then அதோட வேல்யூ நமக்கு ஒரு டேபிள்ல பார்க்கணுங்களா? ம். சரி என்ன சொல்யூஷன் வரும்னு பார்ப்போங்க. இப்ப டேபிள்ல. இங்க சைனு இது வந்து எக்ஸா ஆர் ஒய்ன்னு வச்சுக்கோங்க இது. ஓகேங்களா? ஓகே. அப்ப sin y ஈக்குவல் டு 0. இப்போ ஆமா. yங்கிறது யாரு? cos x. ம். தென் என்ன நடக்கும் சொல்லுங்க. இங்க sin 0 வந்து 0வா? அப்ப ஆமா. இங்க ஒரு சொல்யூஷன் கிடையாது. இன்ஃபினிட்டி சொல்யூஷன். சரிங்களா? எப்பயும் பார்த்து ஓகே. sin எங்கெங்கெல்லாம் 0 ஆகும்? sin எங்கெல்லாம் 0 ஆகும்? இங்க 0 ஆகும். இங்க 0 ஆகும். மறுபடியும் ரெண்டாவது குவாட்ரண்ட் இங்க ஆகும், இங்க ஆகும். தட் மீன்ஸ் என்ன? 0, 2 பை 0 இங்க 0. வரும்போது பை, 3 பைன்னு போயிட்டு இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஆமா. அப்ப sin எங்கெல்லாம் 0 ஆகும்? அப்படின்னா y ஈக்குவல் டு sin 0ல 0 ஆகும். பைல 0 ம். ஆகும். 2 பைல 0 ஆமா. ஆகும். அப்படி மீனிங் என்ன? எனி பைல 0 ஆகும். அப்போ y ஈக்குவல் ஓகே. என்ன? 0, k பை. k belongs to என்னது? இன்டிஜர். Infinite. k belongs to இன்டிஜர். Integer. ஏதாவது டவுட் இருக்குதாம்மா? No. அப்போ y வேல்யூ என்ன? y வேல்யூ வந்து cos x. அப்ப என்ன ஓகே. ஆகும்? cos x ஈக்குவல் டு 0 ஆர் k பை. ஓகே டகனு? ஓகே. ஓகே. சரி பையோட வேல்யூ ஆல்ரெடி உண்டோம். 3.14. கரெக்ட்டுங்களா? பை ஈக்குவல் என்னது? Yeah. 3.14. Bye. கரெக்ட்டா டகனு? ஆமா. சரி. அப்ப 3.14னா k வந்து இன்டிஜர்ன்ட்டீங்க. k வந்து இன்டிஜர்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ வரும்? பையோட வேல்யூ இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கும். கரெக்ட்டுங்களா? 1, 2, 3 ஆமா. போடும்போது இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கும். பட் ஆமா. காசோட மேக்ஸிமம் ரேஞ்ச் என்ன? மினிமம் ரேஞ்ச் என்ன? அது வந்து டேபிள் காசோட மேக்ஸிமம் வேல்யூ என்ன? மினிமம் வேல்யூ என்ன? 0 to 1. -1 to 1. Oh, -1 to 1. Okay. சைனோடது இதேதான். சைனோடது இதேதான். Okay. காசோடது இதேதான். சரிங்களா? அப்ப Okay. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இந்த KPயோட வேல்யூ என்ன நடக்குது? 3.14 வரும். அடுத்து 2 போட்டா 6.28 வரும். அப்படியே இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கும். சரிங்களா? அது நெகட்டிவ்ல வரும். இதே வேல்யூ என்னெல்லாம் வருதோ அது நெகட்டிவ்ல வரும். கரெக்ட்டாம்மா? Okay. ஆமா. அப்ப என்ன ஆகுது? இந்த வேல்யூக்கு பேக்ல போனாலும் உங்களுக்கு வராது. இந்த வேல்யூக்கு இன்கிரீஸ் ஆனாலும் வராது. ஆமா. சரிங்களா? அப்ப லைஸ் பிட்வீன் ஒன்லி இந்த ஆமா. வேல்யூ தான். அப்ப இந்த KPங்கிற வேல்யூ என்ட்ரி எடுக்கக்கூடாது. கரெக்ட்டுங்களா? ஓகே. அப்ப 0 மட்டும் தான் எடுக்க முடியும். 0 மட்டும் தான் எடுக்கும். வெரி குட். அப்ப cos x ஈக்குவல் டு 0. அப்ப cos x எங்கெல்லாம் 0 வரும்? அப்படின்னு செக் பண்ணுவோம். cos x எங்கெல்லாம் 0 வரும்னா, π/2 கேஸ்லயும், 3/2 கேஸ்ல பாசிட்டிவ் வரும். சரிங்களா? π/2, 3/2. இதுல என்ன டவுட் இருக்குதா? இல்ல. இது ஒரு ரவுண்டு சுத்தணும். இத 2வது ரவுண்டு சுத்துனா, π பிளஸ் π/2 போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? இது π/2 வருமா? இது ஆமா. π/2. இது வந்து 7/2. கரெக்ட்டாடா ஆமா. கண்ணு? Yeah. அப்படியே போயிட்டு ரொட்டேட் ஆயிட்டே வந்துருக்கும். ஃபர்ஸ்ட் ரொட்டேஷன், செகண்ட் ரொட்டேஷன், தேர்ட் ரொட்டேஷன். அப்ப இது எப்படி எழுதலாம்? x ஈக்குவல் டு என்ன மாரி எழுதலாம்? Each of these values தனித்தனியா எழுதணுங்களா? அப்ப Okay. π/2 ஒரு நார்மல் வேல்யூ. அப்புறம் இன்கிரீஸ் ஆமா. ஆயிட்டு இன்கிரீஸ் ஆகுறது எப்படி எழுதலாம்? n π பிளஸ் π/2 எழுதலாமா? Okay. கரெக்ட்டாடா கண்ணு? அப்ப n ஆமா. பிலாங்ஸ் டு என்னது? இன்டிஜர். n பிலாங்ஸ் டு என்னது? Integer. இன்டிஜர். அப்ப Okay. இதனோட சொல்யூஷன் என்னன்னு தெரிஞ்சுச்சுங்களா? அப்ப இதனோட சொல்யூஷன் வந்து x ஈக்குவல் டு n π பிளஸ் π/2. Okay. நான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் போட்டேன். செகண்ட் ப்ராப்ளம் இதே மாதிரி ஆர்குமெண்ட்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா நீங்க எனக்கு போட்டு அப்டேட் பண்ணுங்க. மெயின் Okay. இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷன் நல்லா பாத்துக்கிட்டாங்கன்னு இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாயிண்ட் sin x ஓட Okay. ரேஞ்ச் -1 to 1 தான் வரும். sin x ஓட ரேஞ்சும் -1 to தான் 1. Okay. அதனால தான் இந்த பாயிண்ட் வந்து நான் எடுத்துக்கல. சரிங்களா? Okay. தட் இஸ் a very important பாயிண்ட். அத நோட் பண்ணிக்கங்க. அப்ப சால்வ் பண்ணி பாருங்க.